ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஓவர் தமிழ். நான் உங்கள் புவி. லவ் நெக்ஸ்ட் டோர் எபிசோட் 7 பார்ட் 2 பார்க்க வந்த எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. போன எபிசோடில் ஃபயர்கள் அடிப்பட்ட ஒருத்தவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அது வரைக்கும் பார்த்தோம். இப்போ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணுறோம். எப்படியும் அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவனை புழைக்க வச்சிடறான். அங்கேருந்து எல்லாருமே ஹாப்பி ஆகிடுறாங்க. சீனை கட் பண்ணி இந்த பாட்டி மாலாம் கும்பகுடி கதை பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு பார்க் மாதிரி ஒரு இடத்துக்கு போய்ட்டு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தவங்க எதையோ ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டே இருக்காங்க. என்னத்தை தேடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூலிங் கிளாஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கூலிங் கிளாஸை தான் தேடிட்டு இருக்காங்க. அங்கே போய் தேடுறாங்க, இங்கே போய் தேடுறாங்க, எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. மற்றவங்களாம் என்ன தேடிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டதும், நான் வச்சிருந்த கூலிங் கிளாஸ் எங்கே போட்டேன்னு தெரியல அப்படின்ட்டு தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா பருவம் மண்டமான தான் இருக்குது அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா அவங்க தலை மேலே தாங்க இருக்குது. தலை மேலே வச்சுக்கிட்டே எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி இங்கே ஃபன் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் காம்படிஷன் முடிஞ்சுட்டு, அதாவது இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு இருக்கும் போது அங்கேயும் அவனுடைய எக்ஸ்லவர் வந்து அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவகிட்ட பேச வரான், பட் அவள் பேசாமலே போறா. கீழே விழுந்து கால் அடிப்பட்ட மாதிரி நடிக்கிறான். உடனே அவள் வந்து பேசுறா. ஏன் எனக்கு அடிப்பட்டாதான் என்கிட்ட வந்து பேசுவியா அப்படின்ட்டு அவள் கேட்டதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு மனிதாபிமானத்தில் வந்து கேட்டேன். இப்போ என்ன தான் உனக்கு வேணும் அப்படின்னு கேட்டதும், ஏன் கூட ஒரே ஒரு டைம் சாப்பிடு, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவன் ரிக்வஸ்ட்டாக கேட்குறான். அவள் அப்படியே யோசிச்சுட்டு இருக்க. சீனை கட் பண்ணி நம்ம ஸ்மார்ட் பாயும் அவனோட குழந்தையும் காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் கேலை பார்க்கறதுக்கு தான் போகிறாங்க. காலையில் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருப்பா இல்லையா, அப்போ வந்து அவள் கன்னத்தில் சின்னதாக ஒரு கீரல் விழுந்திருக்குங்க. அதனால் அந்த குழந்தை என்ன பண்ணுறா அப்படின்னா, அவளுக்கு மருந்து வாங்கிட்டு போய் அவள் கன்னத்தில் இருக்க அந்த கீரலில் மருந்து போட்டுட்டு பேண்டேஜ் போட்டு விட்றா. அப்படியே அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படுது. அவளும் அவளை கட்டி பிடிச்சிக்கிறா, அவளும் அவளை கட்டி பிடிச்சிக்கிறா. இவங்க ரெண்டு பேரும் அழகாக பேசிக்கிறத ஸ்மார்ட் பாய் அழகாக நின்று பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு பிரச்சனை இல்லைனா நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் பாய் என்ன பண்ணுறாரு, அவளை கூட்டிகிட்டு வராரு. வந்துட்டு இருக்கும் போது குழந்தை அப்படியே காரில் படுத்து தூங்கிடுறா. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லவும், உங்களுக்கு ஏதாவது லவ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் பாய் கேட்க, அப்போ தான் வந்து ஃபயர் கேர்ள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு டைம் நான் குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன். அதாவது இவங்க ஆம்புலன்ஸோட டிரைவராக தானே ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி கூப்பிட்டு போயிட்டு இருக்கும் போது ரோட் ஃபுல்லாக டிராஃபிக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒருத்தவன் மட்டும் இறங்கினான் கார்லேருந்து. அவன் என்ன பண்ணுறான், ஒரு பெரிய வழியை உண்டாக்குனா எல்லாரையும் ஓரம் போக சொன்னான். அவன் தான் என்னுடைய பெரிய ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக யாரை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க ஸ்மார்ட் பாயை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவனுடைய முகத்தை மட்டும் நான் பார்க்கல. ஒயிட் டிஷர்ட் பின்னாடி ஏதோ எழுதியிருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னதும், நம்ம ஸ்மார்ட் பாய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அமைதியாக கார் அப்படியே நிறுத்திடுறாரு. ஏன்னா அவரை தான் சொல்கிறாங்க அப்படின்றது அவருக்கு தெரிய வருது. நிறுத்திட்டு குனிஞ்சதும் ஒரு பின்னாடி ஷர்ட் இருக்கு இல்லையா, அந்த ஷர்ட்டில் இப்போ எழுதியிருந்ததை பார்க்குறாங்க. பார்த்ததும் இவரை பற்றி தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, வெக்கத்தில் இறங்கி ஓடி போகிறாங்க. அவங்க வீடு வந்துடுது. நம்ம ஸ்மார்ட் பாய் பின்னாடியே வந்து, நான் உனக்கு ஒன்று கொடுக்கணும்னு நினச்சேன், நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பேக்லேருந்து எடுக்கிறாரு. பேக்லேருந்து எல்லாம் கீழே விழுந்துடுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் போயிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணும்போது அவளுக்கு மேலே கையில் அப்படிலாம் காயம் ஏற்படுது இல்லையா, அந்த காயத்துக்கு மருந்து போடுறதுக்காக எல்லாத்துக்கும் மருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை தான் கொடுக்க வந்திருக்காரு. அதையும் கொடுத்துட்டாரு. அதையும் வாங்கிட்டு அவள் என்ன பண்ணுறா, அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே போயிடுறா. சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நைட்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சண்டை போடுறாங்க. எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணி அவனை பார்க்கறதுக்காக என்ன அமிச்சிங்க, அவன் வேணான்னு சொல்கிறான், திரும்ப எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதும், அவங்க அம்மா கிட்ட சின்னதாக ஒரு சண்டை போட்டுட்டு வீட்டிலேருந்து வெளியில் வந்துடுறா. இதை நம்ம ஹீரோ வந்து பக்கத்து ரூம்லேருந்து ரியலைஸ் பண்ணிட்டு ஹீரோயின் பின்னாடியே வராரு. வந்ததும் எங்கே போகிறேன் இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி கேட்டதும், எங்கே போகிறேன்னு உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, என் பின்னாடி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பட்டு நடந்து போயிடுறான். ஹீரோ உள்ளே போயிடுறாருங்க. பட் ஹீரோயின் நடந்து போயிட்டே இருக்கா. பின்னாடி யாரோ வர மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கு. பயந்துட்டு நடந்து போயிட்டே இருக்கா. யாரோ வர மாதிரி இருக்கு. உடனே அவள் ஓட ஆரம்பிச்சிடுறா. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் பின்னாடி போய் நிற்கிறாரு. எதுக்கு என்ன பயம்படுத்துகிற இந்த மாதிரி அத்தராத்திரில் அப்படின்னு கேட்டதும், நான் ஒன்றும் உன்னை பயம்படுத்த வரல, தனியாக போனால் பாதுகாப்புக்காக வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொன்னதும், நீ ஒன்றும் எனக்கு பாதுகாப்பு கொடுக்க தேவையில்ல, நான் என்ன பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவள் சொன்னதும், நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, நான் உன் பின்னாடியே நடக்கிறேன், பயப்படாமல் நீ முன்னாடி நட அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் நடந்து போகிறாங்க. ஹீரோவும் பின்னாடியே நடந்து போகிறாரு. சீனை கட் பண்ணி மறுநாள் பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட அம்மா வந்து தூங்கி எழுந்துக்கிறாங்க. இன்றைக்கி அவங்களுடைய பர்த்டே. ஆனால் யாருக்கும் தெரியல. அவங்க பாட்டு தூங்கி எழுந்துக்கிறாங்க. எழுந்து வெளியில் போனால் அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் வந்து வேலைக்கு கிளம்பி போகிறாரு. அவங்களுடைய பர்த்டேக்கு விஷ் பண்ணுவார் அப்படின்னு நினச்சாங்க. பட் விஷ் பண்ணவே இல்லை. வேலைக்கு போகணும், அவசரம்னு கிளம்பி போயிடுறாரு. ரொம்ப சேடாகிடுறாங்க, நமக்கு விஷ் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களுடைய பையன் மட்டும் என்ன பண்ணுறான், அதாவது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, கரெக்டாக அவங்களுக்கு ஒரு மெசேஜை போட்டு விட்டுறாரு. மெசேஜ் போட்டுட்டு ஹீரோ கிளம்பி எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்லவர் இருக்கால, அவளை பார்க்கறதுக்கு தான் போகிறாரு. அவள் தான் ஃபோன் பண்ணி வாவான்னு சொல்லியிருப்பா. அதனால தான் பார்க்கறதுக்கு போவார். போனதும் அவன் என்ன பண்ணுறா, சின்னதாக கோலை மாதிரி ஒன்று நெருப்புலேயே சுட்டு ரெடி பண்ணது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி ஹீரோ கிட்ட கொடுக்குறா. இதை காட்டுறதுக்காக என்ன வர சொன்ன அப்படின்னு கேட்டதும், அங்கே பாரு, இது செய்கிறதுக்காக இவ்வளோ தூரம் நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ தூரம் வேஸ்ட் பண்ணி தான் இதை செஞ்சேன், இதை எவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியாது,
ஒரே டேக்கில் இதை நான் உனக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி மறுநாள் ஒரு அப்பாயின்மெண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்கும் போகிறாங்க. அப்படி போகும்போது ஆல்ரெடி நம்ம ஹீரோயினோட எக்ஸில் வரும் அங்கே இருக்காங்க. அவன் சொல்லியிருப்பான் இல்லையா என் கூட ஒரே ஒரு டைம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு, அதனால தான் ஹீரோயின் அங்கே வந்திருப்பா. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோவோட எக்ஸ்லவர் இருக்கா இல்லையா பக்கத்தில், அவளுக்கு செம ஷாக்கிங்கு. நம்ம ஹீரோ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கார். அவள் வந்து அப்படியே இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு நாங்கள் ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு பக்கத்து டேபிளில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ பார்க்குறாரு ஹீரோயின் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா அவனோட எக்ஸ்லவருக்காக சமைச்சு ஹாட் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கா. அவன் ரிக்வஸ்ட்டாக கேட்டிருப்பான், அதனால தான் ஹீரோயின் சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருப்பான். இப்போ அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு போகிற ஏறுது. ஆனால் நம்ம ஹீரோ அங்கே திணறாரு. அவளுக்கு தட்டி விடவும் முடியல, எதுவும் பண்ணவும் முடியல, ஒரு மாதிரி பதட்டப்படுறாரு. இவன் இருமுனதும் அவன் எக்ஸ்லவர் எழுந்து அவளுடைய தலையெல்லாம் தட்டி விட்டுட்டு அவன் மேலாம் கை வைக்கிறான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறா, எழுந்து நான் கிளம்புறான், சாப்பிட்டது போதும் அப்படின்ட்டு கிளம்பிடுறான். ஹீரோவும் அப்படியே கிளம்புறாருங்க. 2 பேரும் சாப்பிட்டுட்டு, அதாவது 2 கப்பலும் சாப்பிட்டு கிளம்புறாங்க. ஹீரோயின் மீட் பண்ணுறாங்க அந்த இடத்துல, ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடத்துல. அப்போ வந்து ஹீரோ கேட்குறாரு எங்கேயோ போகிறான்னு சொல்லிட்டு அவனை பார்க்குறதுக்கு கிளம்பி வந்திருக்கு அப்படின்னு கேட்டதும், நான் ஒன்றும் அவனை பார்க்குறதுக்காக வரல, ஜஸ்ட் அவன் கூட்டான் லாஸ்ட் ஒன் டைம், அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்படி 2 பேரும் போயிட இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மா வந்து வீட்டுக்கு போகிறாங்க ஒர்க் முடிச்சுட்டு. இப்படி போயிட்டு இருக்கும்போது கண்டினியூஸாக அவங்களுக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, சீக்கிரமான்னு சொல்லிட்டு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக போய் பார்த்தா அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்களோட பர்த்டே இல்லையா, அதனால் கதவை திறந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஆனால் அவங்களுக்கு ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா தன்னுடைய ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸ் பண்ணல, இவங்க எல்லாரும் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பிடுறாங்க. சீனை கட் பண்ணால் ஹீரோட அப்பா என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு விஷ் பண்ணுறதுக்காக வேகமாக ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பொக்கையெல்லாம் வாங்கிட்டு வராரு. வந்தாங்க பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, வேற ஒரு பர்சனோட அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கை கொடுத்துட்டு அவரை கட்டி பிடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவர் கொண்டு வந்த பொக்கையை கீழே போட்டுட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாரு. இந்த சீன் இங்கே நடந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எப்பயும் குளிக்கிற அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கு இல்லையா, அங்கே போய் நின்று அவர் பாட்டி யோசிச்சுட்டு இருக்காருங்க. யோசிச்சுட்டு இருக்கும் போது எல்லா விஷயமும் அவருக்குள்ளே வந்துட்டு போகுது. இன்றைக்கி நடந்த எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துட்டு போனதை நம்ம டேரெக்டாக போயிட்டு ஹீரோயின்கிட்டே லவ் ப்ரொப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக நம்ம ஹீரோயினை தேடி போகிறாரு. ஹீரோயின் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கடையில் இருக்காங்க. போயிட்டு இன்றைக்கி நடந்தது, இது வரைக்கும் நடந்தது, சின்ன வயசுலேருந்து நான் உன்னை அவ்வளோ வருஷம் லவ் பண்ணது எல்லாத்தையும் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு நினச்சிட்டு போயிட்டு அதே மாதிரி அவங்ககிட்ட போயிட்டு இது வரைக்கும் நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன், ஆனால் உங்ககிட்ட சொல்லவே இல்லை, ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன் நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன் கூட சேர்ந்து வாழ ஆசைப்பட்றேன், எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழலான்னு சொல்ல அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. ஹே கைஸ், இந்த எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடு நாளைக்கு பார்க்கலாம். திஸ் இஸ் மூவி தென் பாய்.